ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உங்களுடைய சன்னிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு இந்த குடும்பத்துக்காய் உங்களுடைய பாதத்திலே வருகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு அப்பா கர்த்தாவே, இந்த குடும்பத்தை கர்த்தாவே நீ சேர்ந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவர்களுடைய பாரங்கள் இயக்கங்கள் எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய பாதத்திலே தருகிறோம் அப்பா. அதையெல்லாம் நீரே மாற்றி கொடுக்கணுமே, நீரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமே. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, நாம போன வாரம் நம்ம பார்த்தோம், லேவியராகமத்துல சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வருவாங்க. அந்த ஆட்டுக்கடாவிலே முதலாவது வெட்டப்படுவது தலை. முதலாவது வெட்டப்படுவது எது? தலை. அந்த தலையிலே கண்ணு அடங்கியிருக்கு, காது அடங்கியிருக்கு. இந்த கண்ணை பத்தியும் காதை பத்தி நாம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்ததாக வாயை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த உலகத்துல அநேக கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அதிகமாய் பாதிக்கப்படுவதிலேயே ஒண்ணு வாய். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படுவதில் அதுல ஒரு காரியம் நம்முடைய வாய். நம்முடைய வாய். ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் அதிகமாக நம்முடைய வாயையும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இங்க எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதில் நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நம்முடைய ஒவ்வொரு வாயும் கர்த்தருடைய வாயாய் மாறணும். அவருடைய வாயை போல நாம இருக்கணும். நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயாய் இருந்தா கெட்ட வார்த்தை வருமா? வராது. நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயா இருந்தா வம்பு வார்த்தை வருமா? வராது. அப்ப நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயாய் இருப்பதற்கு என்ன வேணும்? பிரித்தெடுக்கப்படணும். என்ன வேணும்? பிரித்தெடுக்கப்படணும். எப்படி ஒரு கண்ணுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் உண்டோ, ஒரு காதுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் உண்டோ, இதே போல நம்முடைய வாய்க்கும் நம்முடைய இருதயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அப்ப இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாததா இருக்கிறதுனால நீங்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இந்த இருதயத்துக்கும் வாய்க்கும் என்ன இருக்கு? ஒரு சம்பந்த ஐக்கியம் இருக்கு. அப்ப இருதயம் எதுனால நிறைஞ்சு இருக்கு? அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய இருதயமானது எதுனால நிறைஞ்சு இருக்கு? நீங்க பழைய காலத்து பரிசுத்தவான்களை பார்த்தா ஒருத்தர் 10 நிமிஷம் பேசினாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி சரியானதா சரியில்லையான்னு சொல்லிடுவாங்க. அவரை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பழைய பரிசுத்தவான் 10 நிமிஷம் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசினா அவர்கிட்ட ஆவி சரியானதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிக்காங்க? இந்த பேச்சுல. ஏன்? இருதயம் எதனால நிறைஞ்சிருக்கோ அதனாலதான் வாயானது பேசும். இப்ப நீங்க வாசிங்க எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து
அப்ப இந்த இருதயத்துல முதலாவது தேவனுடைய ஆவி இருக்கணும். ஆவில நிறைய ஆவி இருக்கு, அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்தந்த ஆவிக்கு தந்தால் போலதான் அந்தந்த வாய் பேசும். இந்த உள்ளத்துல கர்த்தர் அவருடைய ஆவிய வைக்கார். எதற்காக வைக்கார்? இந்த ஆவியினால வாய் பேசணும். எந்த ஆவியினால? அவர் எந்த ஆவியை உள்ளத்துல வைக்காரோ அந்த ஆவியினால நம்முடைய வாய் பேசணும். நீங்க வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை, தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும், சத்திய ஆவி இன்னது என்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப ஒருவனுக்குள்ள என்ன ஆவியினால அவன் நிறைஞ்சு இருக்கானோ அந்த ஆவிதான் அவன் வாய் மூலம் என்ன செய்யும்? பேசும். இப்போ இதுல சத்திய ஆவியும் வஞ்சக ஆவியும் இருக்கு. சத்திய ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா சத்தியம் பேசும், வஞ்சக ஆவி ஒருவனுக்குள்ள இருந்தா வஞ்சகத்தை பேசும். தோட்டத்துக்குள்ள வந்த ஆவி என்னது? வஞ்சக ஆவி. நான் சொல்றது மற்றவங்களுக்கு இல்ல, நமக்கு. இயேசு உள்ளத்துல ஆவி வச்சிருக்காரு. ஆனா நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? என்ன ஆவி இருக்கு? அததான் நம்ம சொல்ல போறோம். நாம அததான் பார்க்கணும். அப்ப நீங்க சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னை பார்க்க வந்தால், தாவீது சொல்றார், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அதுதான் வாய் மூலம் வெளிப்படும். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், வஞ்சனையாய் பேசுகிறான். அது அடுத்து வாசிங்க. அவன் தன் இருதயத்தில், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு, அக்கிரமத்தை சேகரிக்கான். எங்க இருதயத்துல வார்த்தையை சேகரிக்கணும். ஆனா அவன் எதை சேகரிக்கான்? அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். இதுதான் அவிசுவாசியை விட விசுவாசிகள்கிட்ட தான் இல்லாத குணமெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஒரு அவிசுவாசத்தை கூட நல்ல குணங்கள் இருக்கு. ஆனா விசுவாசிகள்கிட்ட தான் என்ன குணங்கள் இல்லை? நல்ல குணங்கள் இல்லை. இவன் என்ன செய்தான்? வஞ்சக ஆவி உள்ளவன் அதை ஊற்றுகிறான். பெரிய ஒரு பாஸ்டர் ஒரு அம்மாக்கு பால் போடாம டீ கொடுத்தாங்க. பால் சேர்க்காம. அந்த அம்மா பால் சேர்க்காம தான் டீ குடிக்கும். அவ கேட்டுட்டு இருந்தா, நான் அதை கேட்டேன். அந்த பாஸ்டர் சொல்லும் போது இல்ல சேர்த்து வைக்கணுமானா சரி வைமான் நல்லது. அந்த பால் இல்லாம டீய கொடுத்தது ஒரு அக்கா பார்த்துட்டு, இது பாஸ்ட் தான், பாஸ்ட் எல்லாத்துக்கும் வசதி உள்ளவங்களுக்கு பால் டீ கொடுக்க, வசதி இல்லாதவங்களுக்கு பாலே இல்லாத டீ கொடுக்காருன்னு ஒரு பொருளை என்ன செஞ்சுட்டு கிளப்பி விட்டு, கிளப்பி விட்டது எல்லா பக்கமும் போயிட்டு. அதே போல இன்னொரு ஒரு கல்யாண வீட்டுக்கு அந்த அம்மா போயிருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இங்க போயிருக்கு. கொஞ்சம் தான் கேட்டேன். அங்க அந்த அம்மாக்கு அவங்களும் பால் இல்லாம டீ தான் கொடுக்காங்க. ஒண்ணு இந்த அம்மா பார்த்திருக்கு, அங்கேயும் பால் இல்லாம டீ தான் கொடுத்தாங்க, இங்கேயும் பால் இல்லாம டீ தான். அதுக்கப்புறம் கேட்டிருக்கேன், நான் பால் இல்லாத டீ தான் என்ன செய்வேன், கடுங்காப்பி தான் குடிப்பேன்னு சொல்லியிருக்கு. உடனே இந்த அம்மா மனசு வாதிச்சு. என்ன வாதிச்சு? நம்ம மனசு வாதிக்குமா?
நம்ம மனசு வாதிக்குமா? அந்த அம்மா சொன்னது எங்கெல்லாமோ போய் டைரக்டா எங்க வந்துட்டு நேரம் எங்க வந்துட்டு பாஸ்டர் காதுக்கு வந்துட்டு அந்த பாஸ்டர் ஒண்ணும் செய்யலையா. அந்த பாஸ்டர் அமைதியா இருந்தார். அந்த அம்மா வந்துச்சு. அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போன உடனே அந்த அம்மா வந்துச்சு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி தெரியாம சொல்லிட்டேன். எப்படி எப்படி சொல்லிட்டான்? தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கு. அது எங்க பாஸ்டர்ட்ட வந்து பாஸ்டர் சொன்ன, ஏமா நீ மன்னிச்சிருக்கன்னு சொல்லுத, நீ 1 கிலோ பஞ்சு வாங்கிட்டு வானாரா. எத்தனை கிலோ? 1 கிலோ. அந்த பஞ்சை பிச்சு பிச்சு போட்டாரா, காத்துல பறந்துச்சான். இந்த குப்பை அன்ற மரம் இருக்குல்ல, மரத்தை வச்சு அதை போய் பிறக்கிட்டு வான்னு ஆச்சான். சொன்னாராம் பாஸ்டர், அதை எப்படி பாஸ்டர் பிறக்க முடியும்? நீங்க பஞ்சையே என்ன செஞ்சுட்டீங்க, சின்ன பிச்சு பிச்சு போட்டார், அது எப்படி பிறக்க? இதே போலதாம நீங்க சொன்னதும் சொல்லிட்டிய, அப்படியே போயிட்டு காத்துல. அது இனி எங்க வாங்க? மன்னிப்பு காட்டி என்ன பிரயோஜனம்? பாவத்தை கூட்டுதாம தவிர என்ன இல்ல. நான் அது முன்ன அதான் கத்துக்கிட்டேன். இன்னொன்னு ஒண்ணு சொன்னார் அந்த பாஸ், யாரோ ஒருத்தட்ட போய் ஒருத்த வாந்தி எடுக்கான்னு சொல்லியிருக்காரு. ஒருத்த வாந்தி எடுத்திருக்கான், வாந்தி எடுக்கான்னு சொல்லியிருக்காரு. இவன் கேட்டுட்டு அவன்கிட்ட போய் என்ன சொன்னான்னா, அவன் கருப்பு கரல்ல எப்படி எடுக்கான், அவன் வாந்தி கருப்பா வருதுன்றான். அவன் இன்னொருத்தன் கேட்டுட்டு அவன்கிட்ட போய் என்ன சொன்னான்னா, அவன் வாந்தி கரு கருன்னு இருக்குன்றான். எப்படி கரு கரு. இன்னொருத்தன் அதை கேட்டுட்டு போய் சொன்னான்னா, அவன் எடுத்த வாந்தி காக்கா காக்கா மாதிரி இருக்குன்றான். கடைசியில் அவன் எடுத்தது என்னது? வாந்தி. அப்ப கேட்கிறவங்க எப்படி கேட்டு சொல்றாங்க பத்தியில, இதான் தூற்றுகிறார் வஞ்சக ஆவி. வஞ்சக ஆவி அதிகமா எங்க செயல்படும்? தோட்டத்துக்குள்ள. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கோ, நான் இதுக்கு முந்தி இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன் சர்ச்சில். ஆனா எப்படி நான் எழுதுறது, எனக்கு நேற்று தான் எழுதினேன் புதுசா. அப்ப ஆவியின் நிறைவினால் தான் வாய் பேசுது. என் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசு. என் இருதயமானது நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. நான் ராஜாவின் கவியை குறித்து பாடுவேங்க. நமக்கு இங்க என்ன பொங்குது? அவனை விடக்கூடாது. அவனை என்ன செய்யக்கூடாது? சீமியா நம்மள ஏதாவது சொல்லிட்டான். அவனை இங்க என்ன பொங்குது? வசனம் என்னைக்காவது பொங்கி இருக்கா? அது பொங்கவே பொங்காது. அது ஏதாவது தங்கி இருக்கா? அது தங்கவே தங்காது. அவன் 4 வார்த்தை நம்மள தப்பா பேசுவான். அது மட்டும் நமக்கு எது வர இருக்கும்? அவன் என்ன செய்தானா? வஞ்சகாமி உள்ளவன். ஒருத்தன் பார்க்க வாரான், யாரை பார்க்க? தாவீதை பார்க்க வாரான். வந்தவன் எப்படி பேசுறான்? அததான் நான் சொன்னேன். ஒருத்தன் பேச்ச வச்சு அவன் ஆவி சரியானதா என்னன்னு கண்டுபிடிச்சது. வஞ்சகமா பேசுறான். கடைசியில தெரியாம பேசுறேன். எப்படி பேசுறேன்? இதயத்துல என்ன இருக்கோ, என்ன ஆவி இருக்கோ அதுதான் வாயில வருது. அப்ப ஒண்ணு சத்திய ஆவி, இன்னொன்னு வஞ்சக ஆவி. இதை அலசி பாருங்க. அடுத்து வாசிக்க 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 13, 14. மிகாயாவை அழைக்க போனேன். அவனுடன் பேசி இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உன்
உம்முடைய வார்த்தையும் ஆ. அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி ஆ. நன்மையாக சொல்லும் என்றான். ஆ. அடுத்து. அதற்கு மிகாயா, ஆ. கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று. இதுதான் சத்திய ஆவி. கர்த்தர் அங்க என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லுவேன். இது மிகாயாவிட்ட இருந்த ஆவி என்னது? சத்திய ஆவி. அடுத்து வாசிங்க 22ஆம் வசனம். எதினால் என்று கர்த்தர் ஆ. அதை கேட்டார். ஆ. அப்பொழுது அது, ஆ. நான் போய் ஆ. அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் ஆ. பொய்யின் ஆவியா இருப்பேன் ஆ, என்றது. அவங்க வாயில பொய் இருக்குன்னு சொல்லல, பொய்யின் ஆவி. சத்தியாவி, வஞ்சகாவி, பொய் ஒரு ஆவி. இந்த பொய்யான ஆவி உள்ள நிறைஞ்சு இருந்தா வார்த்தை என்ன வரும்? ஒண்ணு சிதைக்க வந்து என்ன செஞ்சுட்டார்? நான் சொன்னது பொய்யா, உன் ஆவி எந்த வழியா என்னை அல்லாமல் வேற வழியாய் நடத்துகிறது. உண்மையே சொன்ன அவன் ஆவிதான் சரியா நடத்துது. இவன் நேரம் மிகையாவை போய் என்ன செஞ்சாரு? கண்ணத்துல அரைஞ்சிட்டார். யாரு? இந்த பொய்யின் ஆவி உள்ள நம்ம மிஸ்டேக் என்ன தெரியுமா? நல்ல வாய் நிறைய படிச்சிருக்கோம், கடைசியில தெரியாம சொல்லிட்டேன் பாரு. என்ன சொல்லும்? அது எப்படி தெரியாம வரும்? இப்போ நான் பொதுவா சொல்றேன், யார் தப்பா சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் தெரியாம உள்ள போதும். இப்ப நீ என்ன சாப்பிடணும் உனக்கு தெரியுமா? தெரியாத செய்ய. பிரியாணி சாப்பிட்டா தெரியுமா? சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் தெரியுமா? தூக்கத்துல கூட சிக்கனை வாயில வச்சா நம்ம தூக்கம். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யுது? தெரியாம இருக்கா? அது என்ன தெரியாம வருது? ஃபர்ஸ்ட் அதேதான் அந்த பாஸ்டர் சொன்னாரா, நீ தூத்திட்ட, ஆனா இனி அதை பிறக்க அவ்வளவுதான். ஒருத்தனை கொடுத்து கேள்விப்பட்டா அது அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த அக்காட்ட போய் சொல்லுவோமே, இந்த அக்காட்ட போய் சொல்லுவோமே, இந்த அண்ணன்ட்ட சொல்லுவோமே, அவர் அப்படியா, இவர் இப்படியா, அப்படியே தூக்கிட்டு திரிகிறது. நமக்கு எந்த வேலை இருக்கு அந்த வேலையை தான் நல்லா என்ன செய்வோம். உண்மையை சொன்னா அதான் பார்ப்போம். காரணம் அந்த ஆவி. எந்த ஆவியினால இருதயம் நிறைஞ்சிருக்கோ அந்த ஆவியினாலதான் வாய். இப்ப இன்னொரு ஆவி இருக்கு பாருங்க. நீங்க சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வாசிங்களேன். யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? கர்த்தருடைய கூடாரத்துல தங்கி அவருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ணுகிறவனுடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. வாசிங்க. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் கர்த்தருடைய பர்வதத்துல தங்கி வாசம் பண்ணுகிறவனுடைய சுபாவம். அவன் தன்னுடைய நாவினால மத்தவனை என்ன செய்ய மாட்டான்? புறங்கூறுதல்னா என்ன தெரியுமா? பொதுவா சொல்றேன். ஜெயசலன்னே இருக்காங்க. ஜெயசலன்ன என்ன ஒரு ஆள்கிட்ட நல்லா பேசலாம், கொஞ்சம் பெருமையா பேசுறாங்க. இன்னொரு ஆள்கிட்ட போய் என்ன செய்வாங்க? நான் இல்லாத போது அவங்க என்ன செய்யலாம்? இதுதான் புறங்கூறுதல். இந்த வாயும் இந்த நாவும் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயா இருக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம வாயில வைக்கணும். வைக்கணும்னா நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயாய் இருக்கணும். அதுக்காக தான் உள்ளத்துல ஆவியை வைக்கணும். இந்த ஆவி இல்லாமல் வேற எந்த ஆவி இருந்தாலும் அதற்கு தந்தல் போலதான் வாய். அவன் ஆவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு
செய்யாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் இதை கவனிங்க, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஏன்னா அவன் பார்க்கல, அவன் ஒருத்தன் தன் அயலான் மேல நின்று ஒரு பேச்ச சொல்லுதான், நிந்தையான பேச்சு. இவர் உடனே அப்படியா அப்படியா கேள்விப்படவே இல்லையே அப்படிதான் சொல்லுவான். இல்லையா, நீ பாத்தியா அப்படி யாராவது கேட்போமா? அவன் சொன்னதை நீ பாத்தியா? அயல்வாட்ட வந்து சாத்தான் சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? தன் அயலான் மேல் வரும் நிந்தையான பேச்சை. அப்ப அவன் வேலை என்னது? எனக்கு அந்த வேலையே இல்லை, நான் கர்த்தருடைய பர்வதத்துல தங்கி அவருடைய பர்வதத்துல இப்படிப்பட்ட ஆவியை தான் நமக்குள்ள வச்சா. அப்ப எந்த ஆவி இருக்கு? அதான் நான் சொன்னேன், சுந்தரம் பாஸ்டர் 10 நிமிஷம் தான் பேச போவார். அதுக்கப்புறம் தம்பி போயிட்டு வாங்க ஸ்தோத்திரன்ற, அதுக்கு மேல அவன் பேசுவான், இவரால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இந்த அளவுக்கு இருந்தாங்க. இப்ப அந்த காலெல்லாம் இங்கே போயிட்டு. இதான் கர்த்தருடைய பர்வதத்துல இருக்கிறவனுடைய எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஒன்னாம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்ப நாம தேவனை பின்பற்றணுமானால் எப்படி பின்பற்றணும்? பிரியமான பிள்ளைகளாய். பிரியமான பிள்ளைகளுடைய சுபாவம் என்ன? 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே அவனுக்கு அதுதான் தகும். நம்முடைய தகுதியே அதான். பேசாம எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டு போயிடணும், சோத்திரம் சொல்லிட்டு போறதே ரொம்ப நல்லது. வம்பு, புத்தியீனமான பேச்சு, வேற பரியாசம், இதெல்லாம் பிரியமான தேவனுடைய பிரியமான பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. இதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாய். நம்முடைய வாய் என்ன செய்யப்படணும்? பிரித்தெடுக்கப்பட. கடைசி இன்னொரு ஆவி இருக்கு பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப விசுவாசத்தினுடைய ஆவின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆவி இருந்தாதான் என்ன வார்த்தை வரும் வாயில? விசுவாச வார்த்தை வரும். இப்ப கிருபையின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிருபையின் ஆவி இருந்தாதான் கிருபையுள்ள வார்த்தை வரும். நம்முடைய இருதயம் எதனால நிரம்பி இருக்கோ அதற்கு ஏற்றால் போலதான் நம்முடைய வாய். இந்த இருதயத்துக்கும் கண்ணுக்கும் என்ன உண்டு? சம்பந்தம் உண்டு. இருதயத்துக்கும் காதுக்கும் சம்பந்தம் உண்டு. இருதயத்துக்கும் வாய்க்கும். இந்த இருதயம் எந்த ஆவியினால வச்சிருக்காரு, எந்த ஆவி உள்ள இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யணும்? எத்தனை ஆவி பார்த்தோம்? சத்தியாவி, பஞ்சகாவி, பொய்யினாவி, விசுவாசத்தின் 4 விதமான ஆவி.
இதே போலதான் நம்முடைய வாய். அப்ப நம்முடைய வாய் பிரித்தெடுக்கப்படணும். நம்முடைய வாய் என்ன செய்யப்படணும்? பிரித்தெடுக்கப்படணும். பிரித்தெடுக்கப்பட்டால் நம் வாய் கர்த்தருடைய வாயாய். 12 பேர் போனாங்க கானான் தேசத்தை பார்க்க. 12 பேர்ல 2 பேருடைய ஆவிதான் எப்படி இருந்தது? விசுவாசத்தின் ஆவி. ஆனா அவங்க கண்ணுக்கு அதெல்லாம் எப்படி தெரிந்தது? இதை எளிதாக ஜெயித்திடலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட. இதான் விசுவாசத்தின் ஆவி. அதான் விசுவாசத்தின் ஆதலால் பேசினேன். காலேபும் யோசுவாவும் எப்படி பேசினாங்க? விசுவாச ஆவி இருந்தது, விசுவாசித்தாங்க, ஆதலால் பேசினாங்க. 10 பேர் என்ன பேசினாங்க? துர்ச்செய்தியும் பேசினாங்க. ஏன்னா அவங்க ஆவி எதனால நிறைஞ்சிருக்கு? துருபதேசத்தால நிறைஞ்சிருக்கு. அதனால துர்ச்செய்திய பேசினாங்க. புரியுது? இத்தனைக்கு யாரு 12 பேரும்? யாரு? விசுவாசி. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அந்த ஆவிதான். எப்போதுமே விசுவாச வார்த்தையை பேசணும்னா நமக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? விசுவாசத்தின் ஆவி இருக்கணும். கர்த்தர் தருவார். நான் மிந்தி அடிக்கடி ரொம்ப அவிசுவாசமா பேசுவேன். போவாது கொஞ்சம் குறைஞ்சிட்டு மிந்தி எனக்கா கர்த்தரா நான் அதுக்கு தகுதியே இல்லையே அப்படிதான் பேசுவேன். காரணம் ஏதாவது நினைஞ்சிருந்தது அவிசுவாசத்தால. விசுவாசத்தால நம்முடைய ஹிருதயம் நிறைஞ்சாதான் உன் விசுவாசம். அப்ப நம்ம ரசிக்கக்கூடியது எது? நம்ம விசுவாசம் நம்மள தான் இருக்கணும். அதான் நம்மள ரசிக்கும். நமக்கு விசுவாசமே இல்லைன்னா ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? ரட்சிப்பு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். அந்த ஆவி இருந்தா வாய் என்ன பேசும்? விசுவாசத்தை பேசும். அதனால அநேக ஊழியக்காரங்க சிலவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா சரியாயிரும் பாங்க. ஏன்? அவங்க போய் பிரதர் இது உங்களுக்கு சரியே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு எதை கொடுப்பாங்க? விசுவாசத்தை ஊட்டி கொடுப்பாங்க. ஏன்னா ஏன்? அவங்க விசுவாசம் அவங்கள. அப்ப நமக்குள்ள என்ன இருதயம் எதனால நிரம்பிருக்கோ அதனாலதான் வாய் பேசும். புரியுதா? நம்ம இருதயம் எதனால நிரம்பணும்? சத்தியத்தால, விசுவாசத்தால. புரியுதா? புரியுதா? செய்ய எதனால நிரம்பணும்? சத்திய ஆவி, விசுவாசம். வாயானது பிரித்தெடுக்கப்பட. உன் வாய் என் வாயை போல் இருப்பாய். அந்த வார்த்தை அந்த வாயில கெட்ட வார்த்தை வராது. அந்த வாயில கெட்ட வார்த்தை வருமா? வராது. அந்த வாயில வம்பு வார்த்தை வருமா? வராது. அந்த வாயில பரியாச வார்த்தை வருமா? வராது. அந்த வார்த்தை நிந்தையான பேச்சு வருமா? எதுவுமே வராது. ஏன்னா அது யாருடைய வாய்? அதனால்தான் அநேகர் ஊழியக்கார வாயில எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வாய் நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயா இருக்கு. வாயை ரொம்ப பாதுகாப்பா காத்துக்கொள்ளும். இருக்கிறதே காத்துக்கொள்றது எது? வாய். வாயை ரொம்ப கவனமா ஸ்கூல்ல படிக்க போதும் வாயை ரொம்ப திமியும். அவன் அப்படி சொன்னான் அண்ணா நானும் பதிலுக்கு 2 கெட்ட வார்த்தைய அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சரியா? உங்க வாய் எப்படி இருக்கணும்? உங்க வாய் எப்படி இருக்கணும்? நம்ம வாய் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வாயால். இயேசு எப்படி இருந்தா? சத்தமிடாது இருக்கிற. அவருக்கு வாய் இருக்காது இல்லையா? அவர் சொல்லியிருக்கலாமே. அவர் சொன்ன ஒரு தூதன் இருந்தா அத்தனை லேகியோனுக்கு சமம் பட்டிருக்கு. அது சொல்ல ஆகும். வாயை திறக்கலையா? ஏன்? அவருக்கு பழைக்க தெரியல. அதான் உலகத்துல என்ன சொல்லுவாங்க?
அவருக்கு அப்படிதான் சொல்லுவார். ஆனா இயேசு ஏன் அப்படி இருந்தார்? ஏன்னா அவருடைய வாய் பிதாவினுடைய வாயா இருக்கு. கண்ணு, காது, வாய். நீங்க பாட புஸ்தகத்தோட உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி தந்துருவாங்க. குரங்கு ஒரு கண்ணை மூடி இருக்கும், ஒரு குரங்கு ஒரு ரெண்டு காதை மூடி இருக்கும். ஒரு குரங்கு பார்த்திருக்கீங்களா? இருக்குல்ல? இப்ப இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையோ? நான் படிக்கும்போது உண்டு. 3 குரங்கு காமிப்பாங்க. 3 குரங்கு எந்த கலர்ல இருக்கும்? அது எவன் பார்த்தான்? ஒண்ணு கண்ணை மூடி இருக்கும், ஒண்ணு காதை மூடி இருக்கும், ஒண்ணு வாயம். எதுக்காக? இதே போல நாமளும் உலகத்திலே அப்படிப்பட்ட பாடத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? நீதான் உங்க 2 பேருடைய வாய் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வாயாய். உங்க 2 பேருடைய வாய் எப்படி இருக்கணும்? எங்க பேசுறாங்க? பெரிய பேச போறீங்க, எங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா தான் சொல்றேன். இது அப்படியே சொல்லிருக்கலாம். எதுக்கு? ஏன் நீ சொல்லு. அண்ணன் அண்ணனை பாரு. அண்ணே சொல்லு. அண்ணே உங்க வாய் கர்த்தருடைய வாயா இருக்கணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாயை அதிகமா என்ன செய்ய காத்துக்கொள்ள. வாயை காக்கிறவன் எதை காக்கிறான்? நீதிமொழியில இருக்குமே, தன் வாயை கடிவாளத்தால் என்ன செய்யணும்? எப்படி? நீங்க நம்ம எடுக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. வாயை கடிவாளத்தால் அடக்கி வைத்து. யாரோ நமக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கணும். யாரோ சங்கீதத்துல சொல்லுவாங்க, அவன் என் முன்பாக இருக்க மட்டும் என் வாயை. அது நல்லது. அப்படி ஒரு வசனம் உண்டு. துன்மார்க்கன் நினைக்க, துன்மார்க்கன் என் முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் பாரு. அதுக்கப்புறம் தான் வாயை திறப்பாரு. எதை இருந்திருக்காங்க. அதான் நமக்கு பைபிளா வந்து. இதே போல நாமளும் என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? நம்முடைய வாய் கர்த்தருடைய வாயா. நம் கர்த்தருடைய வாயா இருந்தா நம்முடைய வாயில என்ன வராது? கெட்ட வார்த்தை. சரியா? நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கணும். நம்முடைய இருதயம் எதனால பொங்கணும்? நல்ல விசேஷத்தினால பொங்கினா ராஜாவை குறித்த கவியை குறித்து நான் பாடுவேன். சரியா? பாட்டு அதிகமா பாடணும்னா நம்ம இருதயம் எதனால நிரம்பணும்? நல்ல விசேஷத்தினால பொங்கணும். அப்பதான் வாயில என்ன வரும்? பாட்டு. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய சன்னதியை கூட்டி சேர்ந்த தயவுக்காய் உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கற்று தந்த பாடத்துக்காய் உங்க ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த வேதத்திலிருந்து கர்த்தாவே எனக்கும் நீர் கற்று தந்து இவர்களுக்கும் நீர் கற்றுக் கொடுத்த மகா பெரிய தயவுக்காய் உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் எங்களுடைய வாய்களையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. கர்த்தாவே, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை போல நாங்களும் ஜீவிக்க எங்களுடைய வாய் உம்முடைய வாயாய் மாற கர்த்தாவே, எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை உள்ளதாயும் ஒப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.